எப்படி எவ்ரிவன் சியூடி யூஜிக்கான அட்மிஷன் ப்ராசஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நமக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் சியூடி யூஜிக்கான என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன கோட்டா இருக்குது, கேட்டகரி இருக்குது, அண்ட் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நீங்கள் சியூடி யூஜி மூலயமா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் 2 ஸ்டெப்பில் இருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதில் உங்களை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்கள் ஃபேமிலி பற்றி இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் தென் மெயினாக நம்மளை வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் உங்களோட எஜுகேஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்காது. பேசிக்காக ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன். இதில் முக்கியமாக நான் எதுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒன்ஸ் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ரோக்ராம் செலெக்ஷனுக்குள்ளேயே போக முடியும். ஓகே. ஸோ நமக்கு இப்போதைக்கு 20th ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைம் ஃபார் த அப்ளிகேஷன் ப்ராசஸ். இஃப் இன் கேஸ் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா அட்லீஸ்ட் இப்போவே நீங்கள் அதை அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபைலில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும், உங்களால் எடிட் பண்ணவே முடியாதுப்பா. ஸோ அதனால தான் நான் கிளியராக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முன்னாடியே கொடுத்துட்றேன். ஸோ 2 டைப்பாக அப்ளிகேஷன் இருக்க போது. அதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் டீட்டெயில் ஃபில் பண்ணுவீங்க. அதில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணி அது லாக் ஆகிடும். ஓகேங்களா. அதை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ப்ரோக்ராம்லாம் வேணும், இப்போ எனக்கு பிஏ இங்கிலீஷ் படிக்கணும், பிஏ தமிழ் படிக்கணும்னா அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் என்னால் பண்ண முடியும். ஓகே. ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. ஃபர்ஸ்ட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணால் உங்களோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகுமா. அங்கே அட்மிஷன்னு உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே. இதில் வந்து யூஜி 4 இயர் ஹானர்ஸ் அண்ட் 5 இயர் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்னு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு சியூடி யூஜி 2020க்கான அப்ளிகேஷன். ஓகே. ஸோ நீங்கள் மாற்றி இது கொடுத்துடக்கூடாது, இது வேறு எக்ஸாமுக்காக. ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்கே நீங்கள் 4 இயர்ஸ் யூஜி ப்ரோக்ராம்க்கும் அப்ளை பண்ண முடியும். 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம், அதாவது உங்களோட யூஜி அலாங் வித் பிஜி 5 இயர்ஸ் கம்பைன்டு ப்ரோக்ராம் இருக்கும்ல, அதுவுமே இந்த அப்ளிகேஷனில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா இங்கே அப்ளை நவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ்குள்ளே உங்களை கொண்டு போகும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டெட்லைன் இப்போ வரைக்கும் 20th ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பண்ணாமே போகலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோமா, நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகரி வைஸ் டிஃபர் ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் ஜென்ரல், ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 250. எஸ்சி ஒரு எஸ்டினா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150. பிடபிள்யூடி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஃபீஸும் இருக்காது. ஓகேவா. இது வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் ஈச் அடிஷ்னல் ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமுக்கு இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதுக்கு ஆஸ் அ சிங்கிள் அப்ளிகேஷனாக நீங்கள் 250 பே பண்ணுவீங்க. ஓகே. எனக்கு இது இல்லாமல் இன்னொன்று, இப்போ நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு பிஏ தமிழும் அப்ளை பண்ணணும், இது நெக்ஸ்ட் கோர்ஸும் நான் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்களோட அடிஷ்னல் ஃபீஸ் வந்து 100 இருக்கும். கிளியராக புரியுதுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுறதுக்கு இந்த ஃபீஸ், நெக்ஸ்ட்டு எவ்வளோ அடிஷ்னல் கோர்சஸ் நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபீஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே உங்களோட யூஜி அப்ளிகேஷன் நம்பர் அவங்களே சொல்லிட்டாங்க 26 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும், அதை கொடுக்கணும். அண்ட் இங்கே உங்களோட ரோல் நம்பர் இது எல்லாமே உங்களோட ஸ்கோர் கார்டில் இருக்குல்ல, அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட அப்ளிகன்ட் ஃபுல் நேம். ஓகே. உங்களோட ஸ்கோர் கார்டில் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். அண்ட் தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த், applicant mail address and applicant's mobile number. If in case நீங்கள் சியூடி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஏதோ ஒரு மெயில் ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் அது இப்போ ஒர்க்கிங் ஆகலை அப்படின்னாலும் இங்கே வேறு ஏதாவது நீங்கள் நம்பர் கொடுக்கலாம். பட் இந்த நம்பரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும், நம்பரையும் மெயில் ஐடியும். பிகாஸ் உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதுக்கான ஃபர்தர் ஸ்டெப்ஸ் இது எல்லாமே இது மூலியமாக தான் கம்யூனிகேஷன் ஆகும். ஸோ கரெக்டான மெயில் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுங்க. நமக்கு ஓடிபியும் வரும் இதுக்கப்புறமா. ஓகே. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கீழே இங்கே ஒரு கேப்சான் இருக்குது, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். 1 செகண்ட். அதை என்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு ஓடிபி கேட்குற பேஜ்குள்ளே போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகேங்களா. ஸோ
ஸோ உங்களுக்கு ஓடிபி மெயில்லையும் வரும், மொபைல் நம்பர்லேயும் வரும். ஏதாவது 2மே சேமாக தான் இருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறமா பாஸ்வேர்டு, இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணணும். ஓகே, அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கப்புறமா அகைன் நீங்கள் கேப்ச்சா இருக்குங்களா, அதை போட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓவர். அகைன் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து லாகின் பண்ணணும். அகைன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துடும். ஓகே, இங்கே நம்ம வந்துட்டு இப்போ எப்படி லாகின் பண்ண போகிறோம்னா, நம்ம சியூடி அப்ளிகேஷன் நம்பர், இப்போ ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணோம்ல, அதை போட்டுட்டு இங்கே இருக்க கேப்சாவை கொடுத்து லாகின்னு கொடுக்கணும். இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், பட் ஸ்டில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். யாராவது புதுசாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த டூர்னா என்னதுன்னா, இந்த சைடில் என்னெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு விஷயத்தையா அது சொல்லும். அது வேணும்னா நீங்கள் அது கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த எக்ஸாம் எடுத்துட்டிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அண்ட் அப்ளிகேஷன் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நானும் சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் நாட் கம்ப்ளீட்டட் நான் சொல்லியிருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொஃபைல் ஃபில் பண்ணுவோம். அப்புறமா என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் ஃபீஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரொஃபைல் தான் இது நாட் கம்ப்ளீட்டட், இப்போ தானே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதனால் இப்படி வரும். அண்ட் சைடில் நீங்கள் வேறு என்னெல்லாம் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரௌஸ் ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கா. ஆல்ரெடி நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு பேசியிருக்கோம். பட் ஸ்டில் உங்களுக்கு இன்னொரு தடவை பார்க்கணுன்னா இந்த ப்ரௌஸ் ப்ரோக்ராம்னு இருக்கா, அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, அதோட எலிஜிபிலிட்டி அதெல்லாம் வரும். அண்ட் தென் நீங்கள் உங்களோட சியூடி ஸ்கோர் கார்டை பார்த்துக்கலாம். அப்புறமா வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டி ஆர் லைக் ஒரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேணும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அதுக்குள்ளே கிளிக் பண்ணணும். இது அந்த ப்ரௌஸ் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தால என்னெல்லாம் வரும் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட். இப்போ இந்த கோர்ஸ் இருக்குது, இதோட எலிஜிபிலிட்டி என்ன, எப்போ ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட், அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, சரி, இப்போ நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம். இங்கே கம்ப்ளீட் ப்ரொஃபைல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி உங்களோட நேம் ஃபில் ஆகிருக்கும். இங்கே நான் அடிச்சிருக்கேன்ல, இதெல்லாம் ஃபில்லான டீட்டெயில்ஸ், கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸ் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக நான் ஹைட் பண்ணியிருக்கேன். உங்களோட ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இப்போ நம்ம கொடுத்தோம்ல அது, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுவே ஏஜும் கேல்குலேட் ஆகிருக்கும். உங்களோட ஜெண்டர் இது எல்லாமே ஆல்ரெடி கேல்குலேட் ஆகிருக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஆல்ரெடி சியூடி யூஜியில் என்ன கேட்டகரி கொடுத்துருக்கீங்களோ அது வந்திருக்கும். ஓபிசி என்சிஎல்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இது இங்கே வரும். சப்போஸ் நீங்கள் இப்போது கேட்டகரி மாற்றணும், இப்போ நான் ஓபிசி என்சிஎல் இல்லாமல் ஜென்ரலுக்கு மாற்றணும்னா இந்த டைமில் நீங்கள் எந்த கேட்டகரி கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் இதுக்கு எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருந்த கேட்டகரி, இப்போ நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ யூ கேன் சூஸ் இட். ஓகே, இப்போ நான் ஓபிசி நான் கிரீமி லேயர்னே வச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு தெரியும்ல. ஸோ இப்போ இங்கே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க அண்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் டேட் கேட்பாங்க. ஓகே, அண்ட் இந்த முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the certificate must be issued on or after 1st Jan 2026. நீங்கள் லாஸ்ட் இயர் வாங்கினதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும்ல, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஜான்வரி 2026க்கு அப்புறமா தான் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இன்றைக்கே அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் உடனே கிடைக்குதுல்ல, ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ டிலே பண்ணாமல் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். பிகாஸ் இதெல்லாம் மேண்டட்டரி காலமாக இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, டேட் ரொம்ப முக்கியம். பழைய ஓபிசி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, வேறு ஏதாவது ஆல்டர்னேட் மெயில் அண்ட் மொபைல் நம்பர் இருந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஃபில் பண்ணலாம். உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிடா, அதை நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரிலீஜியன் செலக்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆர் யூ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இல்லை அதர் கண்ட்ரினா எஸ் நோன் கொடுத்துட்டு அதுக்கேற்ற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகே, பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கே பிறந்தீங்க, இப்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றத தனியாக அட்ரஸ் கேட்பாங்க. பட் நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படின்றதோட டீட்டெயில்ஸ் தான் பிளேஸ் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ். ஸோ எந்த கண்ட்ரியில், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்டில், வில்லேஜ் ஆர் சிட்டி ஆர் டவுன் நேம் அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னைனா எங்கே வரும், இங்கே இந்தியா, தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட்டும் சென்னை தான், சிட்டியும் சென்னை தான். ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி டீட்டெயில்ஸ். இந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸில் உங்கள் அம்மா பேரும் அப்பா பேரும் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்களா சியூடி, அதை வச்சு ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். மீதி இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு
லைக் மொபைல் நம்பர், ஃபாதர் மொபைல் நம்பர், நேம் இன் ஹிந்திலாம் மேண்டேட்டரி காலம் இல்ல. வேணும்னா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் போட்டிருந்தா மட்டும் தான் மேண்டேட்டரி. ஓகே. ஸோ இதில எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் நீங்க கண்டிப்பா குடுக்கணும். நீங்க இப்ப ரெஜிஸ்டர் பண்ணப்போ ஒரு கான்டாக்ட் நம்பர் குடுத்தீங்கல்ல, அதையே திருப்பி இங்க ரிப்பீட் பண்ண முடியாது. புதுசா வேற கான்டாக்ட் நம்பர் குடுக்கணும். அண்ட் உங்களோட ஃபேமிலி இன்கம் எவ்வளோன்னு வந்துட்டு அவங்க ரேஞ்ச் கேட்பாங்க. லைக் 10 லேக் குள்ளயா, ஒரு வருஷத்துக்கு. ஓகே. ஸோ அந்த மாரி ரேஞ்ச்ல உங்களுக்கு எது வருமோ அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அதர் கேட்டகரி கோட்டா. இது ரொம்பவே முக்கியம். பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம கோட்டா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கோட்டா இருக்குன்னு பார்த்தோம்ல. இங்க நீங்க சப்மிட் பண்ணாம உங்களுக்கு அந்த கோட்டா கீழ வராது. ஓகேவா? அதனால கரெக்ட்டா கோட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. எய்தர் நீங்க பிடபிள்யூடி கேட்டகரியில இருந்தீங்கன்னா, எஸ் ஆர் நோ குடுங்க. அப்படி இல்லன்னா நாட் அப்ளிகபிள். ஓகே. அதே மாரி தான் காஷ்மீரி மைக்ரன்ட்டா எஸ் ஆர் நாட் அப்ளிகல். உங்களோட அ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல உங்களோட எக்ஸ்கியூஸ் பேரண்ட்ஸ் அந்த மாரி யாராவது ஒர்க் பண்றாங்கன்னா, நீங்க எஸ் ஆர் நோ குடுங்க. ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அது அப்ளிகபிள்னு தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல போட்டிருந்துச்சு. ஸோ அதுக்கேத்த மாரி ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஜே&கே ஸ்டூடெண்ட். இந்த ஸ்காலர்ஷிப் கீழ நீங்க படிச்சிருந்தாலும் எஸ் குடுக்கணும். அப்படி இல்லன்னா நாட் அப்ளிகபிள். அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் நெறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கும். டிபேட் அண்ட் தென் டான்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், மியூசிக் இந்த மாரி நெறைய ஆப்ஷன் இருக்கும். இதில ஏதாவது நீங்க சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அதுவுமே குடுங்க. நம்ம கிட்ட இருக்க ஒரு விஷயத்த வி கேன் அப்ளை ஃபார் தட். இங்க தான் இதெல்லாம் யூஸ் ஆக போகுது. கரெக்ட்டுங்களா? ஜஸ்ட் அந்த சர்டிஃபிகேட்ல நம்ம சும்மா வச்சிருக்க வேணாம். உங்களுக்கு தெரியும்ல, பட் ஜஸ்ட் இன்டர் ஸ்கூல்ல வாங்குன பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்லாம் வச்சு நம்ம பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நீங்க ரிபப்ளிக் டே கேம்ப்ல நீங்க டான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டா இருந்தாலும், பட் அந்த கேம்ப் இஸ் வேலிட் ரைட்? ஸோ அந்த மாரி யூஸ்ஃபுல்லான சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துட்டு மேண்டேட்டரி இல்ல. இஃப் இன் கேஸ் ஏதாவது ரீஃபண்ட் இருந்தா தான். உங்களுக்கு அப்ளிகேஷன்ல நீங்க செலக்ட் ஆனாலும், இல்லனாலும் எந்த ரீஃபண்டும் இல்ல. பட் இஃப் இன் கேஸ் ஏதாவது ரீஃபண்ட் இருந்தா மட்டும் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மேண்டேட்டரி இல்ல. வேணும்னா நீங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அட்ரஸ் பார்க்க போறோம். நான் அப்ப கிளியரா சொன்னேன்ல, அப்ப பார்த்தது உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ். பட் இப்ப பார்க்க போறது கரண்ட்டா நீங்க எங்க இருக்கீங்க அந்த மாரி டீட்டெயில். ஓகே. கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்னா உங்களோட இப்ப நீங்க தங்கியிருக்க இடம். ஓகே. அங்க வந்து உங்களோட அட்ரஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல உங்களோட டோர் நம்பர், அதுக்கப்புறமா வேற என்ன நீங்க குடுக்கலாம். எந்த ஃப்ளோர் அதெல்லாம் குடுங்க. உங்களோட ஸ்ட்ரீட் நம்பர், ஏரியா. இது எல்லாமே அட்ரஸ் லைன் 2 2மே மேண்டேட்டரி. ஸோ அதுக்கேத்த மாரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட கண்ட்ரி, ஸ்டேட் குடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, அதுக்கப்புறமா அதோட பின்கோட். ஓகேவா? இதெல்லாம் இங்க குடுத்தா போதும். இப்போ நீங்க இருக்க பிரசன்ட் அட்ரஸும், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு ஒண்ணு கேட்பாங்க. 2மே சேம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இங்க ஒரு கிளிக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா? இங்க இப்படி டிக் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி டிக் பண்ணீங்கன்னா, நீங்க மேல என்ன குடுத்துருக்கீங்களோ, அது எல்லாமே கீழயும் வந்துரும். ஸோ ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். அப்படி இல்ல 2 டிஃபரெண்ட் அட்ரஸ்னா, அதையும் நீங்க மேனுவலா ஃபில் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன். இதுவுமே ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த என்சிசி, என்எஸ்எஸ் இந்த கோட்டாலலாம் நீங்க ஜாயின் பண்ணணும்னா, இங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. டூ யூ ஹேவ் எனி இல்னஸ் விச் ரெக்வயர்ஸ் கன்டினியூஸ் ஆர் எமர்ஜென்சி அட்டென்ஷன்? அதுக்கு எஸ் ஆர் நோ குடுங்க. அண்ட் தென் என்சிசி சர்டிஃபிகேட் இஃப் இன் கேஸ் ஏஏ, ஆர்டிசி கேம்ப், தல்சேனி கேம்ப் ஏதாவது அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க எஸ்ன்னு குடுத்துட்டு அதுக்கேத்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்க. அண்ட் தென் ஹேவ் யூ பார்ட்டிசிபேட்டட் இன் என்எஸ்எஸ் கேம்ப்? என்எஸ்எஸ் கேம்ப்ல நீங்க ஸ்கூல் டைம்ல 11த், 12த்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஹார்ஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கல்ல, எஸ்ன்னு குடுத்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹார்ஸ்ன்னு கேட்பாங்க. அதுக்கேத்த மாரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் தென் ஹேவ் யூ பார்ட்டிசிபேட்டட் இன் ஸ்போர்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி? அதுக்கும் எஸ்ன்னு குடுத்து அதோட டீட்டெயில் குடுக்கணும். நோனா யூ கேன் கிவ் இட் அஸ் நோ. இதெல்லாம் மேண்டேட்டரியா நான் எஸ் தான் போடணுமான்னு இல்ல. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எஸ் குடுக்கணும். அண்ட் தென் உங்களோட ஃபாதர், மதர் யாராவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில டீச்சிங் ஆர் நான் டீச்சிங் ஸ்டாஃபா இருக்காங்களா? எஸ் ஆர் நோ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. இப்போ ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் முடிச்சுட்டோம். அதர் இன்ஃபோல இத குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்லோட்ஸ். ஓகே. ம். இது நான் ஜஸ்ட் எஸ்ன்னு ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ என்ன மாரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல. இப்போ என்சிசினா என்ன டைப் ஆஃப் என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கு. என்எஸ்எஸ்னா எவ்வளோ ஹார்ஸு. ஸ்போர்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு எந்த ப்ரூஃபும் அவங்க கேட்கல. தென் உங்களோட லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ். இப்போ இங்கிலீஷ்ல வந்து நீங்க எந்த அளவுக்கு ப்ரொஃபிஷியன்ட்ன்னு குடுக்கணும். ரீடிங் தெரியும், ரைட்டிங் தெரியும், ஸ்பீக்கிங் தெரியும்னா 3த்துக்கும் நீங்க டிக் போடலாம். ஹிந்தி தெரிஞ்சா நீங்க வந்துட்டு இப்போ எனக்கு ஹிந்தியில வந்துட்டு எழுத மட்டும் தான் தெரியும். அந்த வேர்ட்ஸ்னால ரைட்டிங் மட்டும் குடுக்கலாம். இல்ல பேச மட்டும் தான் தெரியும்னா ஸ்பீக்கிங், இல்ல இது எதுவுமே தெரியாதுனாலும் யூ கேன் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். இது இல்லாம இங்க மேல குடுத்துருக்கிறது எல்லாமே எனக்கு வேற லாங்குவேஜஸ் தெரியும்னு நெனச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்ச்ல எந்த லெவல் தெரியுமோ அதுக்கேத்த மாரி நீங்க டிக் பண்ணி அப் டூ 2 லாங்குவேஜஸ்
நீங்க இங்க ஆட் பண்ணலாம். ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம அதர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோம்ல. ஆக்சுவலி ஒரு டீட்டெயில் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் வரும். அத நான் இக்னோர் பண்ணிட்டேன். அது ஜஸ்ட் உங்களோட வேலிடேஷனுக்காக தான். இப்ப அதர் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரிவ்யூ பேஜ் வந்திருக்கா, நான் என்னெல்லாம் குடுத்துருக்கேன்னு வச்சு, ஸோ அதுதான். அத பார்த்து நம்ம ப்ரொசீட் டூ நெக்ஸ்ட்ன்னு ஒண்ணுத்துக்கும் நம்ம குடுப்போம். இல்ல எனக்கு ஏதாவது எடிட் பண்ணணும்னா அப்படியே டீட்டெயில்ஸ் குடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் எனக்கு நான் ஃபில் பண்ணது பேஸ் பண்ணி என்னெல்லாம் கேட்டகரி கேட்குறாங்க. இப்ப ஃபோட்டோ எல்லாருக்கும் மேண்டட்டரி. ஓகே. அது எவ்வளோ சைஸ்ல இருக்கணும்லாம் கிளியரா இருக்குல்ல. அதுக்கேத்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டைம்ல எடிட் பண்ணாம 10 கேபி டூ 500 கேபில இருக்கணும் ஃபோட்டோனா. உங்களோட பிடிஎஃப்லாம் வந்துட்டு எதில இருக்கணும்? 10 கேபி டூ இதுவுமே 500 கேபிக்குள்ள தான். எல்லாமே அதே லிமிட். ஓகே. உங்களோட ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்ட்ல ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் எதுவும் போடாம, தென் உங்களோட சிக்னேச்சர், ஓபிசி பிகாஸ் நான் ஓபிசி கேட்டகரின்னு இதில சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கனால எனக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும். கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் கோட்டான்னு ஒண்ணு மேல இருந்துச்சுல்ல, நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அதுக்குமே நான் எஸ் இருக்குன்னு குடுத்தனால எனக்கு அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. ஓகே. என்எஸ்எஸ்க்கும் நான் எஸ் குடுத்தேன். அதனால என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட். ஸ்போர்ட்ஸுக்கும் எஸ் குடுத்தேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். என்சிசி எஸ் அதனால என்சிசி சர்டிஃபிகேட். ஸோ பேஸ்ட் ஆன் வாட் யூ ஆர் சூசிங் உங்களுக்கான சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே. இப்ப நான் என்சிசிக்கு நோ குடுத்திருந்தேன்னா எனக்கு இந்த ஆப்ஷனே இருக்காது. ஓகே. மீதிலாம் மட்டும் தான் இருக்கும். அண்ட் சியூடி ஸ்கோர் கார்ட், சியூடி அட்மிட் கார்ட். இது எல்லாருக்குமே மேண்டட்டரி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 2 எல்லாருக்குமே மேண்டட்டரியா இருக்கும். மீதி நீங்க என்னெல்லாம் குடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாரி சேஞ்ச் ஆகும். எனக்கு இப்ப இந்த ஆப்ஷன் லாஸ்ட்ல இல்லையே நீங்க பயப்பட வேணாம். இருந்தாலும் இல்லனாலும் என்ன நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் ஃபைல்னு குடுத்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க நீங்க அப்லோட் பண்ணது வரும். அத நீங்க வியூ பண்ணிக்கலாம். ஓகே. கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவ எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே. இது எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா, கடைசியா நமக்கு ஒரு ப்ரிவ்யூ பேஜஸ் வரும். ஸ்டார்ட்டிங்லேருந்து நம்ம என்ன குடுத்தோமோ, அது எல்லாமே போயிட்டு கீழ இந்த மாரி லாஸ்ட்டா அப்லோடட் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஒரு பாப்பப் வருது பாருங்க. சப்மிட் அண்ட் லாக். இங்க என்ன இருக்கு? சப்மிட் அண்ட் லாக். சப்மிட் பண்ணிட்டு லாக்கும் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே எடிட் பண்ண முடியாது. அதுதான் அதுக்கு மீனிங். அது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் கிட்டயும் வந்து ஒரு தடவ டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்களே கரெக்ட்டா தான் போட்டிருக்கீங்க. பட் இதுதானே நீங்க காலேஜ்க்குலாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றதுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு, ஸோ ஒன்ஸ் அவங்க கிட்டயும் என்னோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்க சொல்லுங்க. பார்த்துக்க சொல்லிட்டு சப்மிட் அண்ட் லாக் குடுங்க. குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பாப்பப் வரும். என்னன்னா, நீங்க ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால கேன்சல் பண்ண முடியாது. எடிட் பண்ணணும்னு நெனச்சா இப்பயே எடிட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு ஓகேன்னு நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல டிக் போட்டுட்டு கன்ஃபர்ம் அண்ட் லாக்ன்னு குடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அத குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இது பார்ட் 2. இப்ப பார்ட் 1 ப்ரொஃபைல் நம்ம முடிச்சுட்டோம். கிளியரா இப்ப புரிஞ்சுதா? ப்ரொஃபைல்ல என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும், என்னலாம் அப்லோட் பண்ணணும். அத சப்மிட் அண்ட் லாக் குடுத்துட்டா தான் என்னால பார்ட் 2 ப்ரோகிராம் செலக்ஷன்க்குள்ள முடியும். எனக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வந்துரும். ஸோ இந்த பேஜ்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு ப்ரொஃபைல் வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ரொஃபைல்லேயே உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ் ஆகுதுன்னா, நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா, நீங்க பார்ட் 2 என் கூடயே சேர்ந்து பண்ணலாம். ஒன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டா. ஓகே. பேச்சுலர் டிகிரி அதாவது அண்டர் கிராஜுவேட் 4 இயர்ஸ் ஹார்ன்ஸ் ப்ரோகிராம் இருக்குல்ல, அது இன்னொன்னு இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் யூஜி ப்ளஸ் பிஜி கரெக்ட்டா? இது 2த்துல ஃபர்ஸ்ட்டு எதுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு கிளிக் பண்ணணும். நான் இந்த வீடியோல இந்த பேச்சுலர்ஸ் டிகிரியே சூஸ் பண்ணி பண்றேன். ஓகே. அப்படி பண்ணதுக்கப்புறமா நீங்க எந்த ப்ரோகிராம் பண்ண போறீங்க அப்படின்றத லிஸ்ட் பண்ணணும். இங்கேயே ட்ராப் டவுன் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோகிராம் வரணும். இந்த வீடியோல இப்ப நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு நான் அப்ளை பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நான் என்ன குடுத்துருக்கேன், பேச்சுலர். ஸோ கீழ என்னெல்லாம் ப்ரோகிராம்னு லிஸ்ட் ஆகும். அதில நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அப்ப எனக்கு எந்தெந்த ஸ்கூல்ல இருக்கு. இப்ப இது புதுச்சேரியிலயும் இருக்கலாம், காரைக்கால்லயும் இருக்கலாம். ஸோ 2, 3 ட்ராப் டவுன் வரும். பட் இதில வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கூல்ல தான் இருக்கு. அதனால அது டைரக்ட்டா அந்த ஸ்கூல்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் கீழயும் நமக்கு எலிஜிபிலிட்டி வந்துரும். பாஸ் வித் 50% ஆஃப் மார்க்ஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட். ஓகே. இது எல்லாமே பார்த்துட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்கா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணோனே உங்களுக்கு இந்த மாரி வரும். நீங்க இந்த பிஎஸ்சி ஹார்ன்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மேலேயும் உங்களோட கோர்ஸ் வரும். இங்க நம்ம என்னலாம் பண்ண போறோம்னா, ப்ரோகிராம் டீட்டெயில், அகாடமிக், அதர்ஸ் அகைன் நம்ம வந்து மார்க் ஷீட்லாம் அப்லோட் பண்ணுவோம். ப்ரிவ்யூ பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிருவோம். ஓகேங்களா? இது இப்ப நான் குடுத்தது எல்லாமே வந்துருச்சு. இப்ப வரைக்கும் நான் சப்மிட்டும் பண்ணல, பே பண்ணலல்ல. ஃபர்தர் ஸ்டெப்ஸ்ல தான் பண்ண போறோம். அத தான் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. ஆ ம்.
நெக்ஸ்ட்டு குடுத்துட்டு உங்களோட அகடாமிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இங்க வந்து அப்ளிகபிள் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியானா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, பாஸ் இன் 12th வித் மினிமம் 50% அது உங்களுக்கு இருக்கான்னு கேட்கறதுக்காக தான். உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இங்க நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா போதும். வேற எதுவும் இங்க சப்மிட் பண்ண வேணாம். அதுக்கப்புறமா 10th, 12th மார்க்ஸ்லாம் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ கிளாஸ் 10th எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்கன்னு ஃபில் பண்ணணும். இருங்க இந்த பேஜ்ல கிளியரா வச்சிருப்பேன். கிளாஸ் 10th எந்த இயர்ல நீங்க பாஸ் பண்ணீங்க அண்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அங்கே எடுத்தீங்க. ஓகே, பெர்சன்டேஜ் சிம்பிள்லாம் போட தேவையில்லை. ஜஸ்ட் 95%னா 95 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் கிளாஸ் 10 டிவிஷன் இது நமக்கு அப்ளிகபிள் இருக்காது. ஸோ நோ நீட். அதுக்கப்புறம் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அண்ட் போர்டு. ஓகே, நம்மளோட மார்க் ஷீட்லேயே கிளியராக போட்டிருப்பாங்கல்ல, அதில் இருக்க மாதிரியே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஜெக்ட் காம்பினேஷனில் நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சேம் நீங்கள் 12த்துக்குமே கொடுக்கணும். 10த்துக்கு என்ன மாதிரி ஃபில் பண்ணுறீங்களோ 12த்துக்கும் அதே டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இப்போ இங்கே பாருங்கள், ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிட்டோம். அகடாமிக் டீட்டெயில்ஸ் 10th 12th. அதர்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம்ல, இந்த என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் அங்கே ப்ரொஃபைலில் அதுதான் இங்கே ரீபாப்புலேட் ஆகும். ஸ்டக் ஆகுது. ஸோ இங்கே நம்ம எந்த டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. அங்கே நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதுதான் இங்கே பாப்புலேட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த நெக்ஸ்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, இங்கே நம்ம புதுசாக 2 அப்லோட் பண்ணணும். ஸோ மீதி எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணனால வியூ ஃபைல்னு காட்டுது. இங்கே இப்போ நம்ம 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் நம்ம கொடுக்கணும். சர்டிஃபிகேட்டுன்றது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அது இருந்தால் அதையும் சேர்த்து நீங்கள் சிங்கிள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அது ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரிவ்யூ பட்டன் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிவ்யூ பட்டன் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு சியூடி யூஜியோட 2026 ஸ்கோர் கார்டு இங்கே உங்களுக்கு வரும். ஓகே, அந்த ஸ்கோர் கார்டில் உங்களோட நேம் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அண்ட் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்பியர் பண்ணியிருந்தீங்க, அதில் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்க, இது எல்லாமே இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அது என்டிஏல தான் நீங்கள் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணணும். ஆல்ரெடி ஸ்கோர் கார்டெலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. பட் கீழே அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கோர் கார்டு வந்து என்டிஏல என்ன டிக்ளேர் பண்ணாங்களோ அதை தான் நாங்கள் காமிக்கிறோம். இஃப் இன் கேஸ் எனி எரர் யூ ஷுட் ரீச் அவுட் டு என்டிஏ. அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் வரும் கீழே. ஜஸ்ட் இது மட்டும் இல்லை, லைக் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே வந்துட்டு கீழே ஃபார்ம் டிக்ளரேஷன்னு உங்களோட சைன் ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணது இங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அதை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா அகெயின் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜ்குள்ளே போகும். அங்கேயும் நீங்கள் திருப்பி ஒரு 7 விஷயம் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேம் இங்கே இது நான் அடிச்சிருக்கேன்ல, இது எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆகிருக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, நான் டிக் பண்ணிட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் டிக் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ்குள்ளே போகும். இப்போ நான் வந்து ஓபிசின்னு வச்சு பண்ணனாலே எனக்கு 250 காட்டுது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் அது எய்தர் நீங்கள் கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் ஒரு சிம்பிள் யூபிஐ எல்லாருக்கிட்டையும் இருக்குல்ல, இந்த யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு ஷோ கியூஆர் இருக்குது, அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பே பண்ணி முடிச்சிடலாம். பே பண்ணி முடிச்சோடனே உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயிலாம் கம்ப்ளீட் ஆகிடும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்களா, பெண்டிங்கில் இருக்கா, இது எல்லாமே உங்களோட இந்த ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணிட்டேன். பிஎஸ்சி மேக்ஸ் அப்ளை பண்ணணும்னு நான் என்ன பண்ணுவேன், அகெயின் நீங்கள் அப்ளை ஃபார் ப்ரோக்ராம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதே மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் ஃபில் பண்ணுவேன். ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண தேவையில்லை, ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. We'll see you all in the next video. Thank you. Bye-bye.